ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குப்த பேரரசு. குப்த பேரரசில் உள்ள மன்னர்கள் அவர்களுடைய கால வரிசைகள், ஆட்சி செய்த காலங்களின் அடிப்படையில் கால வரிசைகளை நம்ம வரிசைப்படுத்த போகிறோம். சம்டைம் டிஎன்பிசி எக்ஸாம், டெட் எக்ஸாம், அப்புறம் போலீஸ் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னர்களுடைய அந்த கால வரிசைகளை பயன்படுத்தி கொஷின்ஸாக கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர். ஸோ குப்த பேரரசின் முதல் மன்னர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் தான். இவர் பொது ஆண்டு என்று சொல்லக்கூடிய கிறிஸ்து பிறந்த பின்பு 240 280 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து கடோத் கஜர், இவர் பொது ஆண்டு சொல்லக்கூடிய கிறிஸ்து பிறந்த பின்பு 280 319 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர்னு சொல்லுவாங்க. பொது ஆண்டு 319 335 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து சமுத்திரகுப்தர், கிறிஸ்து பிறந்த பின்பு 335 380 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கும் சமுத்திரகுப்தருக்கும் இடையில ராமகுப்தர் ஒரு குறுகிய காலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த ஆட்சி இயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அகழாராய்ச்சி ஆய்வாளர்கள் கிடைச்ச தடயங்களின் அடிப்படையில், அதாவது கிடைத்த இலக்கியங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுக்கள், செப்பேடுகள், ஸோ இதனுடைய குறிப்புகள் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ சம்டைம் 10th புக்கில் ஒரு இயர்ஸ் இருக்கும், 11th புக்கில் ஒரு இயர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கூடாது. 10th புக்கை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து சந்திரகுப்தர் 2, அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் பொது ஆண்டு 380 415 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் குமாரகுப்தர், இவர் வந்து முதலாம் குமாரகுப்தர்னு சொல்லுவாங்க. குமாரகுப்தர் 1 பொது ஆண்டு 415 456 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து ஸ்கந்தகுப்தர், பொது ஆண்டு 456 468 வரை ஸ்கந்தகுப்தர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் புருகுப்தர், இவர் 468 473 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் குமாரகுப்தர் 2, அதாவது இரண்டாம் குமாரகுப்தர்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறந்த பின்பு 473 476 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து புத்தகுப்தர், பொது ஆண்டு 476 495 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து நரசிம்மகுப்தர், பாலாதித்யர்னு ஒரு சொல்லுவாங்க. பொது ஆண்டு 495 530 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து மூன்றாம் குமாரகுப்தர், பொது ஆண்டு 530 540 வரை ஆட்சி பண்ணியிருக்காரு. அடுத்து விஷ்ணுகுப்தர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 540 550 வரை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் குப்த பேரரசுடைய அந்த கால வரிசைகள். நன்றி.